அங்க நாங்குநேரியில பட்டியலின மக்கள் 2 பேர் கொலை கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்கணுமா? திமுக நிர்வாகி வெளியே தான் இல்ல, பிளைட்ல போனாலும் சும்மா இருக்காங்களா? பிளைட்ல பாலியல் பலாத்காரம் செய்து அதற்காக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி கைதாகி இருக்கிறார்கள். எங்கேயும் எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால் எங்களது ஒற்றை குறிக்கோள் திமுக அகற்றப்பட வேண்டும். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அதை நாங்களும் முடிச்சு வைப்போம். அவ்வளவுதான் எங்களோட கருத்து. உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில் பேசினாரு. அதான் அதிமுகவும் திமுகவும் டீல் பண்ணியிருக்காங்க மறைமுகமான்ட்டு. அதை எப்படி பார்க்குறேன்? அது தம்பி வந்து டீலிங்லாம் எங்கிட்ட இல்லை. நான் ஒண்ணுதான் விஜய பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது வந்து நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவா சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கே தெரியும், சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியினால பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற வகையில சாதனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னும், அதே போல தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா ஒன்றிய அரசினுடைய மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களே மறுக்க முடியாத மாநிலமா உருவாக்கிக்கும்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, அதாவது கடுமையா உழைக்கிறேன்னு உழைச்சு உதயநிதியை தானே கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர்களை திருப்பி கொடுக்கறதுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னொன்று, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்தா எல்லாரும் சந்தோஷம்தான். ஆனா முதன்மை மாநிலமாக ஆவதற்கு தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் ஈடுபாடு, தமிழர்களின் அறிவாற்றல், தமிழர்களின் சுறுசுறுப்பு, இதுதான் காரணமே தவிர ஸ்டாலின் நிச்சயமா காரணம் அல்ல. இன்னொரு கணக்கையும் சொல்றேன், 11.5% வளர்ச்சி அடைந்த மாநிலம் எந்த மாநிலமும் கிடையாதுன்றாரு. இதுல மத்திய அரசின் பங்கு முழுவதுமாக இருக்கிறது. இங்கே தொழில் முனைவோர் அதிகமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மேம்படுறோம். உதாரணத்திற்கு முத்ரா வங்கியில நாடு முழுவதும் 30 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமே 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 68% பெண்கள், 11% சிறுபான்மையினர். அதே மாதிரிதான் நாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு பல லட்சமான பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் துணை இல்லாமல் இவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடையாது. இந்த முதல்வர் எங்க வேணாலும் போய் சொல்லட்டும், தனி மாநிலம் கிடையாது. இது எல்லாவற்றிலும் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது. தேர்தலுக்காக அண்ணன் இன்னும் 2 மாசத்துக்கு இப்படி கடிதம் எழுதி கொண்டிருப்பார். மக்கள் அதை சட்டை செய்ய மாட்டார்கள் என்பது எனது கருத்து. மேம், இப்போ விஜய் பாராட்டினீங்க அந்த நீட் தேர்வு மாநில அரசால் முடியாதுன்னு சொல்லி, அதை ஏடிஎம்கேவுக்கும் பொருந்துமா? இந்த தேர்தல் வாக்குறுதியில நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறது 2 தரப்புலையும் கொடுக்க மாட்டீங்களா? அதிமுக பாஜக இல்ல, கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லையே. அது வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை யார் என்ன செய்ய முடியும்? அதனால அவங்க வந்து நாங்க நீதித்துறையின் பார் சென்று நாங்க நீக்குவோம்னு சொல்லியிருந்தா அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். முதல் கையெழுத்து முதல் கையெழுத்தே போட ஆரம்பிக்கலையா? அதிமுகவும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அதிமுக நீட் தேர்வுக்கு வந்து ரத்துன்னு கேட்டா அதை மத்திய அரசு செய்ய முடியாதுன்றது புரிஞ்சுக்கலாம். இல்ல, நான் அதுக்கு வரவே இல்லை. நான் முதல்ல திமுக கிட்ட பேசுறேன். திமுக ஏன் அப்படி சொன்னாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி போய் கோடி கையெழுத்து வாங்கி நான் ஜனாதிபதி கிட்ட கொடுப்பேன். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியாது.